ஹலோ, நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் சாப்டர்ல மிஸ்லனியஸ் ப்ராப்ளம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற சம் வந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ். அது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா இன்டர்செப்ட் ஃபார்ம் ஆஃப் த லைன், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அண்ட் பேரலல் லைன் டு த ஆக்சிஸ். இந்த 3 கான்செப்டை கவர் பண்ற மாதிரி அந்த 2 சம்ஸ் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Find the equation of the line passing through the point of intersection of the lines 4x plus 7y minus 3 equal to 0 and 2x minus 3y plus 1 equal to 0 that has equal intercepts on the axis. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2 லைன் கொடுத்திருக்காங்க. அந்த 2 லைனோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வழியா பாஸ் ஆகக்கூடிய இன்னொரு லைனுக்கு அதனுடைய எக்ஸ் இன்டர்செப்ட் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் சேமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு லைனை நீ கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ பாசிங் பாயிண்ட் என்ன? 4x plus 7y minus 3 equal to 0 and 2x minus 3y plus 1 equal to 0. இந்த 2 லைன் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போற லைனோட பாசிங் பாயிண்ட். அட் த சேம் டைம் அந்த லைன் வந்து நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய அந்த லைன் வந்துட்டு அதோட இன்டர்செப்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தா எக்ஸ் இன்டர்செப்ட் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் ஆர் ஆல் ஈக்குவல். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன எழுத போறோம் ஸ்டார்டிங்ல அப்படின்னா, இப்போ இன்டர்செப்ட் ஃபார்ம் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் என்னங்க வரும்? எக்ஸ் பை ஒய் பை பி ஈக்குவல் டு 1. ஸோ இதில் ஈக்குவல் இன்டர்செப்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு பின்னு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் பை ஏ ஒய் பை பி ஈக்குவல் டு 1. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு பி. சாரி, இப்போ ஏக்கு பதிலாக பி சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்லை எதுனாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஏக்கு பதிலாக பி எடுத்திருக்கேன். ஸோ நம்மளோட ஈக்குவேஷன் எப்படி வருதுன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு பி வருது. இதை அப்படியே வச்சுக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போறோம். 4x plus 7y equal to 3. இது ஒரு ஈக்குவேஷன். 2x minus 3y equal to minus 1. இது ஒரு ஈக்குவேஷன். என்ன பண்ணலாம்? செகண்ட் ஈக்குவேஷனை 2 ஆல மல்டிபிள் பண்ணலாம். மல்டிபிள் பண்ணி ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஸோ 4x ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை அப்படியே வச்சுக்கிட்டோம். இதை வந்துட்டு மல்டிப்ளை பை 2. 4x minus 6y minus 2. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 2 ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணலாம். பண்ணனா என்ன வரும்? 4 minus 4 0x plus 13y equal to 5. 3 plus 2 is 5. So y is equal to 5 by 13. இப்போ இதை கொண்டு போய் நம்ம எங்க சப்ஸ்டியூட் பண்ணணும்? ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணணும். என்ன ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 into செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணணும். சாரி, 3 into 5 by 13. 2x minus 3 into 5 by 13 equal to minus 1. So 2x is equal to 15 by 13 equal to minus 1. So அந்த minus 1 எப்படி எழுதலாம்? minus 13 by 13 எழுதலாம். இந்த 15 அந்த சைடு போகுது, plus 15 ஆகும். So 2x is equal to 2 by 13. So x is equal to 1 by 13. இப்போ x value y value கிடைச்சிச்சு. So point of intersection கிடைச்சிச்சு. ஸோ இந்த பாயிண்ட் வந்து எதில் பாஸ் ஆகுது? நம்மளோட லைன் ஈக்குவேஷன் 1ல பாஸ் ஆகுது. ஸோ என்ன பண்ணலாம்? அதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1 by 13 plus 5 by 13 equal to b. So 6 by 13 equal to b. Therefore the required line is x plus y is equal to 6 by 13 or 13x plus 13y minus 6 is equal to 0. இவ்வளவுதான் நமக்கு தேவையான equation of the line with the given condition. Okay, next problem. The hypotenuse of the right angle triangle has its ends at the points 1, 3 and minus 4, 1. So questionல இந்த statement மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. Find an equation of legs perpendicular sides of the triangle which are parallel to the axis. என்னன்னா ஹைபாட்டன்யூஸ் கொடுத்துட்டாங்க. எதை ஜாயின் பண்ணுது அப்படின்னா 1,3ங்கிற பாயிண்ட் minus 4,1ங்கிற பாயிண்டையும் ஜாயின் பண்ற மாதிரி ஹைபாட்டன்யூஸ் ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. அப்ப அப்படின்னா அதர் 2 பெர்பெண்டிகுலர் சைடை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த பெர்பெண்டிகுலர் சைடு வந்து நம்ம ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான என்ன பண்ணணும்னா முதல் அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ல இங்கே கொடுக்கப்பட்ட மாதிரி நம்ம பிளாட் பண்றோம். இது வந்து உங்களுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்க மாட்டோம், ஜஸ்ட் கொஸ்டின்
ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் இருக்கும். இந்த டயக்ராம் வந்து நம்ம பிக்சரைஸ் பண்ணுறோம். 1,3 சும்மா ரஃபா வந்து நம்ம இந்த டயக்ராம் போட்டிருக்கோம். ஸோ வந்து 1,3 அண்ட் -4,1 நம்ம ரஃபா வந்து பிளாட் பண்றோம். பிளாட் பண்ணின பிறகு வந்துட்டு நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, ஸோ வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிடும். அதுக்கு பிறகு பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு இப்போ இந்த இதுக்கு வந்துட்டு இந்த 1,3 வந்து ஒரு வெர்டெக்ஸ் ஆயிடுது, -4,1 ஒரு வெர்டெக்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஆயிடுது. இதை வந்து ஒரு ஏன்னு வச்சுக்கோம், இது சீன்னு வச்சுக்கோம். இது ரெண்டும் ஒரு வெர்டெக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படின்னா வந்து அதர் சைடும் வந்து இந்த லைன் வழியா தான் பாஸ் ஆகணும். ஸோ அப்படின்னா இந்த பேரல் லைன் என்னவா இருக்கும்னா x = 1 இருக்கும். அதே மாதிரி இது வழியா தான் பாஸ் ஆகணும் அடுத்த லைன். அப்படின்னா இந்த லைன் வந்து y = 1. ஸோ இதனுடைய லெக்ஸ் என்னன்னா x = 1, y = 1. இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்? ஜஸ்ட் வந்து பிளாட்டிங் தோஸ் 2 பாயிண்ட்ஸ், அந்த 1,3 அண்ட் -4,1 அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம பிளாட் பண்ணி அது ரெண்டையும் ஸ்ட்ரெயிட் லைனை ட்ரா பண்ணிட்டோம். ட்ரா பண்ணிட்டு பார்க்குறோம். நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா வந்து ஹைபார்டனிஸோட எண்ட் பாயிண்ட்ஸ் இதுங்கிற போது வந்து அப்படின்னா இது வந்து இது ரெண்டும் ஒரு வெர்டெக்ஸ். அந்த -4,1 1,3 இட்ஸ் a vertex of the triangle. ஸோ அதனால வந்துட்டு அந்த நம்ம அடுத்து ட்ரா பண்ணக்கூடிய லைனும் வந்துட்டு நமக்கு வந்து அந்த வெர்டெக்ஸ் வழியா போற மாதிரி இருக்கணும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது 1,3 வழியா போகக்கூடிய வெர்டிக்கல் லைன் என்னவா இருக்கும்னா x = 1 இருக்கும். அதே மாதிரி -4,1 வழியா பாஸ் ஆகுற horizontal line என்னவாகும்னா 1,1 இருக்கும். So these are the equation of the legs. Okay. Thank you. Bye bye.